இன்றைய முக்கிய செய்திகள். திமுக கூட்டணியில் விரிசல். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகினால் என்னவாகும்? 2 எம்எல்ஏக்களின் நிலை என்ன? வைகோவின் அரசியல் நகர்வு மற்றும் திமுக கூட்டணியில் விரிசல். இது நேர்மையான செய்தியின் தொகுப்பு. தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான திருப்பமாக மதிமுக தனது அரசியல் பயணத்தில் புதியதொரு முடிவை எடுக்க இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. கூட்டணி மாற்றம். கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் மதிமுக அந்த கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. பொதுக்குழு கூட்டம். வரும் 27ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மற்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தமிழக வெற்றி கழகத்துடன் இணையும் திட்டம். திமுக உடனான உறவை முறித்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோர்க்க மதிமுக திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் மற்றும் மதிமுக தலைவர் வைகோ, துரை வைகோ இடையிலான சமீபத்திய சந்திப்புகள் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர்களின் நிலை. கடந்த தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் சீர்காழி மற்றும் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி எதிர்காலம் என்னவாகும் என்பதுதான் தற்போது எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி. அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்களா அல்லது கட்சி மாறுவார்களா என்பது பொதுக்குழு முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும். இந்த அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜாஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.